இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தவர் 8/4/2025 தேதி அன்று மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன, மேலும் இந்த புதன் பகவானுடைய பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேதுவும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் நீச்சம் பெற்றும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பகவான் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும். ஏனென்றால் செவ்வாயை போல புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும். புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். அது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வளர்ந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது நீங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் ஓரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சனி ராசியில் ஆட்சிய அஷ்டமாதிபதி மற்றும் 5க்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்று ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அதற்கு தகுந்தாற் போல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் கடன்களின் ஒரு பகுதி அடையுங்க. புதிய முதலீடுகளை இப்போது தவிர்ப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான கிரக நிலைகள் பலம் குறைந்திருப்பதால் புதிய முயற்சிகள் நீங்கள் கைவிடவும் வேண்டாங்க. குரு உங்களுடைய தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் என்பது கட்டுக்குள் அடங்கிதாங்க இருக்கும். தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுங்க. மேலதிகாரிகளிடமிருந்து அந்த அங்கீகாரம் கிடைக்காது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிரமமான இருந்த காலகட்டங்கள் நீங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் உபாதைகள் சிறிய அளவில் இருக்கும் போதே கவனித்துக் கொள்ளுங்க. செலவில் எச்சரிக்கையோடு இருந்தால் வீண் விரயங்களை குறைத்துக் கொள்ளலாங்க. காரணம் தேவையற்ற வழியில் பொருள் செலவாகுங்க. பொருள் தொலையும் வாய்ப்பும் இருப்பதால கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு பொருளையும் நீங்கள் அதிக கவனத்தோடு வைப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உங்களுடைய ராசி
ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பொறுப்புகள், பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சலும், வீண் விரயமும், நிம்மதி குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. மருத்துவ செலவுகளை தவிர்ப்பது இயலாதவையா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. வீண் செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால் வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உண்டாக இருக்குது. கற்பனையான அச்சம் மன நிம்மதியை பாதிக்குங்க. அவற்றை விடுத்து அடுத்த கட்டத்திற்கு, அதாவது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி காலம் நடக்குதுங்க. கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால சிரமங்கள் என்பது சற்று குறைவாகவே இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் மனதிற்கு வேதனை அளிக்கும். உங்களால் நன்மை பெற்றவர்களே உங்களுடைய நலனிற்கு எதிராக நடந்து கொள்ள நேரிடுங்க. சக ஊழியர்களுக்கு பண உதவி செய்தால் அந்த பணம் திரும்பி வராதுங்க. மேலதிகாரிகளினுடைய கண்டிப்புக்கு கவலை அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசியினருக்கு ஒரு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது என்பது சற்று கடினம். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயம் செய்வதில் கடினமாக இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகும். கூட்டாளிகளினால் கருத்து வேற்றுமை உருவாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுக்கு தற்போது ஜென்மசனி நடைபெற்று கொண்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வதும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி காலத்தில் உங்களுடைய உடல் நல்ல கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதி இது. அதனால் உடல் நலன்ல பிறருடன் பழகுவதிலையும் வெளியூர் பயணங்களின் போது அதிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துது கும்பராசினியர்கள். கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல பகல் உணவு மட்டும் மருந்து இரவில் உபவாசம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.